போட்டு ஆ. ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் முத்து ப்ரோ. சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் ஒரு பிரேக்கிங் நியூஸோட தான். எஸ், ஷாக்கிங்கா பிரேக்கிங்கா என்னன்னு சொல்லுவீங்க? ஷாக்கிங் பிரேக்கிங் நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்திருக்கு. தோனி வந்து திரும்பியும் கேப்டன் ஆகிறாரு. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, ருத்ராஜ் இந்த சீசன்ல இருந்து வெளியேறாரு. இன்ஜுரி, அதனால வெளியேறாரு. எப்படி இருக்கு பாக்குறீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ருத்ராஜோட அந்த இன்ஜுரியில இருந்து போயிடலாம். அந்த கவுஹாத்தியில ராஜஸ்தான் கூட ஒரு மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே போட்ட பால்ல தான் வந்து இன்ஜுரி ஆகிருந்துச்சு. ஸோ அந்த இன்ஜுரி பத்தி சொல்லுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய. டாக்டராங்க இன்ஜுரியை பத்தி சொல்லுங்கன்னா எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைஸ்டு. ஏன்னா அந்த ஃபிராக்சரை தாண்டி அவர் வந்து 2 மேட்ச் விளையாடி இருக்காரு. எனக்கு ஃபிராக்சர்னா கையை தூக்க கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன நீங்க எனக்கு அந்த மீம் தான் டக்குன்னு ஞாபகம் வருதுங்க. நீங்க வேற அந்த குரு சிஷியன் பட மீம் மீம் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் அந்த மீமுக்கும் வந்து அப்படியே வந்து எக்ஸாக்டா பொருந்தி போகுது. பட் ஆனா ஜோக்ஸ் அப்பாட் வந்து என்னன்னா, நம்ம லாஸ்ட் சேப்பாக்கல் நடந்த அந்த டெல்லி கேம்லயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இது. தோனி வந்து திரும்பி கேப்டனா அந்த மேட்சுக்கு மட்டுமாச்சு. அட்லீஸ்ட் அந்த மேட்சுக்கு மட்டுமா தோனி திரும்ப கேப்டனா வராரு அப்படிங்கிறத. பட் அன்னைக்கு நடக்கல. டாஸ்க்கு வந்து ருத்ராஜ் தான் வந்தாரு, கேப்டன் பண்ணாரு. அன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, நான் வந்து சரியாகிட்டேன், ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு டாஸ்ல சொல்லிட்டு போனாரு. அந்த கேம் ஆடினாரு, அப்புறம் பஞ்சாப் கேம் ஆடினாரு. ஆனா திடீர்னு வந்து இப்போ வந்து இன்ஜுரி ரூல் அவுட் ஆகுறாரு அப்படின்னா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமா இருக்குல்ல, என்ன நடக்குது அப்படின்னு இல்லையா? ஐ மீன் நம்ம ஸ்பெகுலேட் தான் ஸ்ரீராம் பண்ண முடியும். பட் ஸ்பெகுலேஷன் எங்கேயும் லீட் பண்ணாது. நமக்கு அன்டில் யாராவது அதிகாரப்பூர்வமா இதான்னு சொன்னா தான் நமக்கு விஷயம் தெரியும். நீங்க தான் ஃபிளெமிங்கோட பிரஸ் மீட்ல இருந்தீங்க, நீங்க கேட்டிருக்கணும் அந்த கேள்வியை. அதுக்கப்புறம் 2 மேட்ச் விளையாடினாருன்னு. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அந்த முழங்கையில அடிபட்டுருந்துச்சு, நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஆமா, எக்ஸ்ரேல பார்த்தோம், அது தெரியல. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐல தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆமா, அப்படி சில டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்து பார்த்ததெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால இனிமேல் அவர் கண்டினியூ பண்ண முடியாது, அதோட ஆட முடியாது. ருத்ராஜ் ஆடணும் தான் நினைச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்ஜுரியோட கூட அவர் ஆடணும் தான் நினைச்சாரு. பட் இருந்தாலும் அப்படி வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவர் வந்து தோனி வந்து திரும்பியும், அதாவது அன்கேப்டு பிளேயர் தோனி திரும்பியும் கேப்டன் ஆகிறாரு. நீங்க வேற 5 டைட்டில் ஜெயிச்ச கேப்டன் அன்கேப்டன் அநியாயமா சொல்லிட்டு அவரே அன்கேப்டன் தான் சொல்றாரு, ஃபிளெமிங்கே அன்கேப்டன் தான் சொல்றாரு. உங்களுக்கு என்னங்க? சரி, ஓகே. எனக்கு என்னதுன்னா, ருத்துராஜ் அதாவது தோனி கேப்டன்சி பண்ணது வெல்கம். நம்மளோட எவ்வளவு வீடியோஸ்ல சொல்லிருக்கேன், இந்த டீமுக்கு தோனி தான் கேப்டன் பண்ணணும். எதுக்காக ருத்துராஜ் டிரான்சிஷன் கின்சிஷன்லாம் பத்தி யோசிக்காதீங்க, கப்பு முக்கியம், பிகிலு அதை ஜெயிக்கிறது எது பெஸ்ட், இந்த டீம்ல யாரு பெஸ்ட் லீடர், அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், போக வேணாம். எனக்கு ருத்துராஜ் கெய்க்வாட ஒரு பேட்டரா மிஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 2 டைட்டில் ஜெயிச்சப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு முக்கிய பேட்டரா இருந்திருக்காரு இந்த டீம்ல. ஆமா, 2021 2023 2 சீசன்லயும் அந்த லீடிங் ரன் ஸ்கோரர் அந்த பட்டியல்ல டாப்ல இருப்பாரு. அந்த ஓப்பனிங் பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் சிஎஸ்கே சாம்பியன் ஆனாங்க. இந்த வாட்டி ஓப்பனிங் பேர் நல்லா பண்ணல. ருத்ராஜ் நம்பர் 3ல வந்தாரு. அப்படி இருந்தும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தாரு. நாம வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ருத்ராஜே இல்ல, என்ன பண்ண போறாங்க? இப்போ ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, ஒரு வேகன்சி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ரெஸ்யூம் போடுறாங்க. இது வந்து 2-3 விஷயம் இருக்கு ஸ்ரீராம் இதுல. நான் வந்து ஒட்டுமொத்தமா ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா, கேகேஆர் கேமுக்கு இதே ஸ்குவாட் தான் இருக்கு. சோ ருத்துராஜோட இடத்துல ஐ திங்க் ராகுல் திரிபாட்டி விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் 3ல. இது இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான பிக்ஸ். அண்ட் எம்எஸ் தோனி ஆஸ் அ கேப்டன், நான் போன மேட்ச் முடிவுலயே சொன்னேன், பிச்சு திரும்பிச்சுன்னா தோனி வேற லெவல் கேப்டன். சோ தோனியோட அந்த கேப்டன்சியை பார்க்க போறோம். அண்ட் பிச்சு திரும்பிச்சுன்னா அங்கேயும் நரேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இருக்காங்க, நான் இல்லன்னே சொல்லல. சோ ஒரு டஃப் மேட்ச் தான். தோனி வந்தாச்சுன்றால் சிஎஸ்கே ஜெயிக்க போகுதுன்னா நான் சொல்லல, சொன்னாலும் அது கரெக்டா இருக்காது. ஒரு டஃப் கொடுப்போம். தோனி கேப்டன்சில ஒரு பெரிய மாற்றம் நம்ம பார்ப்போம் இந்த டீம்ல. ஃபர்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு சிஎஸ்கே போகலாம், அந்த ஆப்ஷன் ஓபன் ஆகுது. அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு சில பிளேயர்ஸ் கூட, சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ரையல்ஸ் பண்ணி பார்த்ததா கூட பார்த்தோம். மும்பைல இருந்து ஆயுஷ் மாத்ரேன்னு ஒரு பிளேயரை கூட ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. டீம் விளையாடுறத பார்த்தா மாத்திரை மருந்து எல்லாம் தேவைதான். ஆனா இந்த சிஎஸ்கே டீம்ல கேரக்டர் பார்த்தோம்னா, ஒரு புது பிளேயரை டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு வெளியே இருந்து ஒருத்தரை ட்ரையல் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாவே வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்குது. ஸோ அதனால மேபி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் நம்ம ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆன பிளேயர்ஸ்க்கு போக வாய்ப்புகள் இருக்கா? ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பிருத்வி ஷா ஒரு ஆப்ஷனு. அண்ட் ஓப்பனிங்ல ரன்ஸ் வர மாட்டேங்குது, இன்டென்ட் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ பிருத்வி ஷா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, வீக்னஸ் இருக்கு, டிசிப்ளின் அந்த இந்த இதெல்லாம் இருக்கு. பட் இம்பாக்ட் பிளேயரா ஆட வைக்கலாம், ஃபீல்டிங் பண்ணவே வேண்டாம்.
வெறும் வாங்க அந்த மிச்சல் மார்ச் பண்றாருல அது மாதிரி வெறும் வாங்க பேட்டை சுத்துங்க போங்க. ஏன்னா பவர் பிளேல நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணி வேணும்னா மயாங்க் அகர்வால், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். மயங்க் அகர்வாலோட சமீபத்திய டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நல்லா இருக்கு. விஜய் ஹசாரேல நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. விஜய் ஹசாரே நல்லா பண்ணாரு. அந்த கர்நாடகாவில் நடக்கிற மகாராஜா பிரீமியர் லீக்ல வருஷம் நிறைய ரன் அடிப்பாரு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இஃப் ஐ அம் நாட் ராங். இல்ல கருண் நாயர் வாங்கினார் நினைக்கிறேன், நாட் ஷுர், பட் நல்லா பண்ணிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அவரு. சோ மயாங்க் அகர்வால் இன்னொரு ஆப்ஷன். பிரித்திஷா, மயாங்க் அகர்வால் டாப் ஆஃப் த மைண்ட் அவர் ஆப்ஷன். பட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா இந்த டீம் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்கன்றதுனால ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை எடுக்கலாம் வேணும்னா. அதுல நான் தேடி பார்த்தேன்னா ஒரு ஷை ஹோப் செம்ம பிளேயரு. ஷே ஹோப் போன வருஷம் பார்த்தோம் டெல்லிக்கு என்னமா விளையாடினாருன்னு. இந்த வருஷம் ஏன் சொல்லு எனக்கு தெரியல. சோ ஷே ஹோப் ஒரு பிளேயரா இருக்காரு, ஓபனிங் பண்ண முடியும். பிராண்டன் கிங் நல்ல பிளேயரு, அவராலையும் ஓபன் பண்ண முடியும் அகைன் வெஸ்ட் இண்டியன்ஸ். இவங்க ஆப்ஷனுக்கு வராங்க. கைல் மேயர்ஸ் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஓபனர். பட் ஓப்பனிங்ல நீங்க ரச்சின் ரவீந்திரா அண்ட் இவங்க தான் இருக்க போறாங்கன்னா மேபி இந்தியன்ஸ்ல போறது பெட்டர். ஏன்னா நீங்க மறுபடியும் டீம் கம்போசிஷன் அப்படியே மாத்தணும். பட் இதை பார்க்கலாம், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இவங்களும் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 5 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு இல்லையா, இன்னும் 9 மேட்ச் இருக்கு. நாளையோட சேர்த்தனா 9 மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு ஒன்றும் முடிஞ்செல்லாம் போயிடல. எப்படி வேணாலும் டேபிள் வேணா மாறலாம். அதனால மறுபடியும் பிளே ஆஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு. 2 பாயிண்ட் ஒவ்வொரு மேட்சா போகணும். கேம் பை கேமா தான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல போய் பாலா இந்த டிராவுக்கு ஆடுற மாதிரி அதே மாதிரி தானே சொல்றீங்க? அப்படிலாம் நான் சொல்ல. கேம் பை கேம் டீம் கஷ்டப்படுதுங்க. 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க, அதை அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி தேவை, ஃப்ரெஷ் எனர்ஜி வருது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக என்னமோ குவாலிஃபிகேஷன் பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கிறது கஷ்டம். பாயிண்ட்ஸ் டேபிள் 9வது இடத்துல இருந்துகிட்டு. சரி, ஓகே. இப்ப தோனி வராரு, என்ன நடக்க போகுது டீம்ல? டீம் எப்படி மாற போகுது? ஏன்னா நிறைய ஏற போகுது. நிறைய அது ஏற்கனவே ஏறிடுச்சு. ஏன்னா சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா ரொம்ப அந்த பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 6 மணிக்கு தோனி தான் கேப்டன், டக்குன்னு 2000 டிக்கெட் 10,000 டிக்கெட் 20,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது வெளியே. இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னா போலிங் பெட்டரா இருக்கும். டீமோட போலிங் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அவர் 3 ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்றாருன்றதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாரு. அது ஒரு பெரிய பாடமா இருக்கும். பட் எனக்கு அதுல பிரச்சனை இல்ல, பேட்டிங்ல திரும்பி அந்த ரன்ஸ் அடிக்கணும். அதுதான் டீமோட பிரச்சனையா இருந்திருக்கு. இல்ல அப்போ தோனி வராரு, புதுசா எனர்ஜி ஒரு மொராலா பூஸ்டாவே சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும். ஒரு கிளீன் சீட்டா ஆரம்பிக்கிற மாதிரி கூட அவங்க நினைக்கலாம், புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி கூட. பட் என்னன்னா ஃபீல்டிங் சரியில்லை இல்லையா, அப்புறம் இன்டென்ட் இல்ல. இதெல்லாம் தோனி வந்தா மட்டும் மாத்திர முடியுமா அப்படிங்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன் பேட்டிங்ல தான் பிரச்சனைகள் இருக்கு. போலிங் ஓகே, ஒரு சில மேட்ச் நல்லா போடல, சேர்ந்தாப்ல கலெக்டிவா நல்லா போடல, ஓகே. பட் தோனி அங்க கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் பெட்டரா யூஸ் பண்ணுவாரு. உங்களுக்கு 12 ஓவர் இருக்கு. அஸ்வின், ஜடேஜா 100, அந்த 12 ஓவர் சூப்பரா தோனி கண்ட்ரோல் பண்ணுவார். ஒருத்தரோட பேட் டேனா எப்படி மாத்துறதுன்றது தோனி அந்த டிசிஷன்ஸ் பெட்டரா எடுப்பாரு. ஏன்னா தோனி ஒரு ஸ்பின் கேப்டன். ருத்துராஜ் கேக்வாடுக்கு அதிக நம்பிக்கை ஃபாஸ்ட் போலர்ஸ் மேலதான் இருந்துச்சு. சோ அங்க ஒரு விஷயம் இருக்கு யோசிக்க. இன்னமும் இருக்கிற பிரச்சனை தான். அண்ட் உங்களோட பிரீமியர் பேட்டர் இல்லன்றப்ப பேட்டிங் இன்னும் டென்ட் பண்ணுது. ஜெயிச்ச ஒரு மேட்ச் கூட ருத்ராஜ் கேக்வாட் 50 அடிச்ச மேட்ச். புரியுது. ஸோ அந்த ருத்ராஜ் கேக்வாட் இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு வேக்கம் தான். ஸோ அதை என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம 2022 சீசன்லயும் பார்த்தோம்ல. ஜடேஜா ஒரு பாதி சீசனுக்கு கேப்டனா இருந்திருப்பாரு. சட்டன ரிசல்ட் எல்லாம் சரியா போகலைன்னு தோனியே திரும்பி கேப்டன் ஆகி இருப்பாரு. அப்ப ஜடேஜாக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சுங்க, நடுவுல இன்ஜுரி வந்துச்சு. அது எனக்கு சரியா தெரியல, எப்படி மறந்து போச்சு எனக்கு எக்ஸாக்ட்டா. இன்ஜுரி வந்துச்சு, ரிப் இன்ஜுரி. என்ன எந்த இன்ஜுரின்னு நாட் ஷூர், பட் இன்ஜுரி வந்துச்சு. குருசிசியன் டெப்லெட். அப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தோனி பேசுறப்போ ஜடேஜாவுக்கு கேப்டன்சி ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு பேசியிருப்பாரு. நான் இப்போ வெயிட் பண்றது தோனியோட அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்காகவும் டாஸ் ஸ்பீச்சுக்காகவும் தான். தோனி என்ன பேச போறாரு ரொம்ப நாள் கழிச்சு, கடைசி அந்த 2023 ஃபைனல்ஸ்ல பேசியிருப்பாரு. என் ஃபேன்ஸுக்காக நான் திரும்ப ஒரு சீசன் ஆடுறேன், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்காக, அந்த அன்பு சாம்ராஜ்யத்துக்காக வரேன்னு பேசியிருப்பாரு. இப்ப சேப்பாக்கில் திரும்பி வராரு. அதுவே ஒரு
என்னன்னா கேம் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்து ஒரு மைக் பிடிச்சி பேசுறதே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நீங்களும் நிறைய நிச்சயமா, ஏன்னா ஃபுல் மேட்சை டைசெக்ட் பண்ணி சொல்லிடுவாரு. ஒரு கேள்விக்கு வந்து ஃபுல் மேட்சை டைசெக்ட் பண்ணி பதில் சொல்லிடுவாரு MS தோனி எப்பவுமே. நானும் அதுக்காக வெயிட்டிங், பிரசன்டேஷன்ல டாஸ்ல என்ன பேசுறாரு. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நானும் 3 வருஷமா IPL கவர் பண்றேன். ஒரு தடவையாச்சும் தோனி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துருவாரு, ஒரு கேள்வி கேட்டலான்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வர மாட்டாரு. நீங்க வரவே இல்ல. ஜெயிச்சா வேணா வாய்ப்பு இருக்கு. கப்பு அதுக்கு முன்னாடிலாம் வாய்ப்பு இல்லை. 2023 IPL ஃபைனல்ஸ் அப்பவும் கூட வந்து எதிர்பார்த்தேங்க. ஆனா வரல. ஃபிளமிங் தான் வந்தாரு. எல்லா மேட்சுக்கும் ஃபிளமிங் தான் வராரு. இல்ல, அது அவர் இந்தியா கேப்டன், அதாவது இந்தியா கேப்டன் இருந்தப்ப கூட ஒரு புரோட்டோகால் இருக்கு. கேப்டன் முந்தின நாள் வரணும்னு. நிறைய தடவை அதுவே கொஞ்சம் மாறி இருக்கு ஸ்ரீராம். ஏன்னா அவர் வந்து பர்சனலா அந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல அவர் வந்து என்ஜாய் பண்றாருன்னு. ஒரு சில கேப்டன்ஸ் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப சௌரவ் கங்குலி மாதிரி ஆள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. எப்பவுமே பார்த்தோன்னா மைக் கெஸியோட அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க ஃபிளேமிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க, அது புரியுது. ஃபிளமிங் வந்து மணிரத்னம் மாதிரி அப்படி வந்து டக்கு டக்கு டக்குன்னு 2 வார்த்தை 3 வார்த்தையில வந்து சொல்லிட்டு போவாரு. இவர் மைக்கேசி வந்து அப்படி 360 டிகிரியில இருக்கும். ஒரு ருத்ராஜ் பற்றி ஒன்னு போட்டீங்க அப்படின்னா அவர் வந்து அப்படி அவரோட கேம் எப்படி இருக்கு, அவர் எப்படி பிராக்டிஸ் பண்றாரு, அவர் டீம் எப்படி பாக்குது, அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி 360 டிகிரியில ஃபுல்லா பேச ஒரு ப்ரொஃபசர் மாதிரி இருப்பாரு. நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த கேம் விட்டு வேற எங்கேயோ போறோம்னு நினைக்கிறேன். இந்த கேம்குள்ள வரலாம். CSK vs KKR மேட்ச் எப்படி இருக்க போகுது? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ரெக்கார்ட்ஸ் யாருக்கு சாதகமா இருக்கு? இந்த ஸ்டேஜ்ல ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது கஷ்டம். ரெக்கார்ட் வந்து CSK சாதகமா தான் கம்ப்ளீட்டா இருக்கு. 19 தடவை CSK ஜெயிச்சிருக்காங்க, KKR 10 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீமும் மீட் பண்ணப்போ, சென்னையில மீட் பண்ணப்போ 8 தடவை CSK ஜெயிச்சிருக்காங்க, 3 தடவை KKR ஜெயிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் 1 ஃபைனல். இதெல்லாம் ஹிஸ்டரி. 2 டீமுக்கும் ப்ராப்ளம். இங்க CSKக்கு ஓப்பனிங்ல ப்ராப்ளம் இருக்கு, KKRக்கு ஓப்பனிங்ல ப்ராப்ளம் இருக்கு. மிடில் ஆர்டர் KKR பெட்டரா பண்ணிருக்காங்க. பட் ஒரு புது எனர்ஜி என்ன பண்ண போகுதுன்னு நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த மேட்ச் ஜஸ்ட் ஃபார் த எனர்ஜி. தோனி, நான் CSK என்னோட ப்ரெடிக்ஷன். நானும் CSK தான். தோனி புதுசா வராரு. ஃபேன்ஸுக்குமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. புதுசா ஒரு நீங்க சொன்ன மாதிரி புதுசா ஒரு எனர்ஜைஸ்டா மோட்டிவேட்டடா வந்து இருக்கிறாங்க. நானும் நம்புறேன் தோனியோட கேப்டன்சி நம்ம வந்து தோனி ஆஸ் அ பிளேயரா வந்து இந்த சீசன்ல எப்படி பண்றாருன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, நிறைய அப்ரிசியேட் பண்ணி பேசியிருக்கிறோம். கலவையான விஷயங்களா இருந்துச்சு. பட் தோனி ஆஸ் அ கேப்டன் நம்ம எப்பயுமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன்சியை தான் கொடுத்துருக்காரு. அந்த தோனியோட கேப்டன்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அதனால தோனி தான், CSK தான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. மேட்சை பார்த்துட்டு நிறைய பேசலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.